வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள். அதை போன்று நானும் நலமே. இன்று நான் உங்களுக்கு ஒரு புதிய தகவல், அதாவது தாளிப்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு பனை மரத்தினுடைய ஜன்னியம், அதாவது அதனுடைய அதை போன்று இதுவும் ஒரு இனம். இந்த தாளிப்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு பனை, அது பார்த்தீர்களானால் ஆரணி டு வந்தவாசி சாலையில் கிழக்கு மேடு என்ற கிழக்கு குவளை மேடு என்ற ஒரு கிராமத்துக்கு அருகில் அந்த தாளிப்பனை உள்ளது. அது அரிதான பனைமரம், பனைமர இனத்தை சேர்ந்தது தான். அது நாட்டுப்பனையின் இனத்தை சேர்ந்தது தான். அந்த மரம் அங்கு நிறைய இருக்கிறது. அதனுடைய ஆயுட்காலம் 100 வருடங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதனுடைய அங்கங்களை யாரும் அதை எந்த ஒரு உபயோகத்துக்காகவும் எடுப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், அதை யாரும் எடுப்பதாக இல்லை. அது 100 வருடத்தின் பின்னர் பூத்து, அதன் பின்னர் அந்த பூவோடு காய் கனிகளாக வந்து மரம் அதனுடைய ஆயுட்காலத்தை முடித்து கொள்ளுகிறது. இதற்கு ஏன் தாளிப்பனை என்று பெயர் வந்தது என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது தர இருக்கிறேன். அது திருமண பெண்களுக்கு அந்த அக்காலத்தில் அதனை அந்த விதையை தாலியாக கோர்த்து மணப்பெண்ணுக்கு கட்டுவதாக முன்னோர்கள், பெரியோர்கள் அதை பற்றியான தகவல்களை சொல்லுகின்றார்கள். அதனாலே அதற்குத்தான் தாளிப்பனை என்று ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்கின்றார்கள். இந்த பனைமரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் நீங்கள் பார்த்து இதனுடைய தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பாடல், சில பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஒரு இடைவெளி ஒரு 5-6 நாட்கள் ஆகலாம். அதற்கிடையில் சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை உங்களுக்கு தரலாம் என்ற எண்ணத்தோடு இந்த ஒரு சின்ன பதிவை நான் உங்கள் மத்தியிலே பதிவு செய்திருக்கின்றேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் உங்கள் ஏபி பாலா.